ஹே ஆல், இன்றைக்கி நம்ம வந்து கேபேஜ் ஆம்லேட் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கோங்க, மீடியம் சைஸாக. அப்புறமா ஒரு ரெட் சில்லி, அப்புறமா கேபேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கோங்க. ஆனியனும் கேபேஜும் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கோங்க. அதெல்லாம் வெட்டி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு ஒரு முட்டையை ஒரு பவுலில் வந்து உடச்சி ஊற்றிக்கோங்க. இது கூடவே வெட்டி வச்ச ஆனியன் அப்புறமா கேபேஜ் சேர்த்துட்டு அப்புறமா ரெட் சில்லியுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே சில்லி பவுடர் அப்புறமா சின்ன சீரகம் கூடவே சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சீரகம் தான் சேர்க்கணும். இது நல்லா மிக்ஸ் ஆனவுடனே கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடாகணும். சூடான அப்புறம் ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறமா ஆயில் ரொம்ப நல்லா சூடாகணும். அதுக்கடுத்து இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை ஊற்றிக்கோங்க. அது பிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் நிறையா சேர்த்துக்கோங்க, பிய்யாமல் வரும். அதுக்கப்புறமா பேக் சைடு வெந்துட்டால் அப்புறம் நம்ம பிளேட்டில் எடுத்துகிட்டா ரெடி ஆயிரும். சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி குட்டியாக கூட ஊற்றிக்கலாம், ரொம்ப தின்னாக ஊற்றணுன்னு கூட அவசியம் இல்லை. பாய்.